வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஃபண்டே விலாக் தான். சண்டே ஃபண்டே விலாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே செம்ம வேலைங்க. ஃபன்னாக நாங்கள் எதுவும் பண்ணல. ஆனால் அப்படி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சண்டேனாலே நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விலாக் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே செம்ம வேலை. நிறைய வந்து பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது, கார்பெட்லாம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததால் அன்றைக்கே வந்து எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த சைடில் இப்போ இந்த ப்ளூ பிங்க்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து நம்மளோடது. மற்றவங்களோடதும் காய போட்டிருந்தாங்க. அன்றைக்கே வந்து மேட்டெல்லாம் கூட துவச்சி காய வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னா நார்மலான ரைஸ் ஃப்ளார் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இல்லைனா இடியாப்ப மாவு வாங்கி நீங்கள் செய்யலாம். இடியாப்ப மாவுனா நீங்கள் அப்படியே வந்து மாவில் வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பட் நீங்கள் வெறும் ரைஸ் ஃப்ளார்னால் அதை நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து இடியாப்பத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க காய வச்சு நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டீட்டெயில்டான ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணிவிட்டு சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடியாப்பம் வந்து நீங்கள் இடியாப்ப குழாயில் புழிஞ்சு வச்சிடலாம். எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் டைட்டாக வந்துருச்சு, அதனால் வந்து அவரை புழிய சொன்னேன். ஸோ அவர் வந்து கொஞ்சம் புழிஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். உங்களுக்கு இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இட்லி அந்த கேப் இருக்கு இல்லையா, அதிலே வந்து நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மினி இட்லி பிளேட் இருக்கும் இல்லையா, அதில் கூட வந்து நீங்கள் ரவுண்டாக பெரிய பெரிய இடியாப்பம் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதோ இப்போ நான் பிழிகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இட்லி குண்டானில் ஃபுல்லானதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ரைஸ் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் அப்படியே மேலே போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். ஸோ நமக்கு ரெண்டு சைடும் வந்து சைமல்டேனியஸாக ஆகும்போது இடியாப்பம் சீக்கிரம் ஆகிடும். இல்லைனா நம்ம வெயிட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வாஷிங் மிஷினில் வந்து நான் துணி போட போகிறேன். பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே, ஆனால் இருக்கிற வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. நார்மல் டேஸில் செய்கிறத விட பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது வேலை. ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ் எதுனா எடுப்போமோ அதுக்கும் வந்து நிறைய நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அதனால சரி இப்போ ஃபாஸ்ட்டாக கடகடன்னு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட போகிறேன். வாங்க. ஏமா அவ்வளோ விருப்பம் போடுறேன்? அவ்வளோ விருப்பம் போடுறேன். வாஷிங் மிஷினில் துணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பெரிய துணி போடுறீங்கன்னா பெரிய துணியோட சேர்த்து குழந்தைங்களோட இந்த மாதிரி குட்டி குட்டி துணியெல்லாம் வந்து போடாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி துணியெல்லாம் போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பெரிய துணிக்கு நடுவில் போய் மாட்டிக்குது. இந்த குட்டி துணியெல்லாம் சரியாக வாஷ் ஆக மாட்டேங்குது. அதனால குழந்தைங்க துணினா குழந்தைங்க துணியை தனியாக போட்டுருங்க, பெரியவங்க துணினா பெரியவங்க துணியை தனியாக போட்டுருங்க. இப்போ நீங்கள் பெட்ஷீட்டு பில்லோ கவர்லாம் போடுறீங்க அப்படின்னா பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து தனியாக போட்டுருங்க. 2 பெட்ஷீட் 3 பெட்ஷீட் கூட சேர்த்து போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெட்ஷீட் தானே சேர்த்து 1-2 பெட்ஷீட் சேர்த்து வச்சு கூட நீங்கள் துவச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி துணியெல்லாம் குட்டி துணி கர்ச்சீஃப் அதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லாவும் வாஷ் ஆகும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நீங்கள் டெட்டால் மட்டும் கூட ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பேபி ஹக் டைப்பர்ஸ் அப்புறமா வந்து சூப்பர் பாட்டம் டைப்பர்ஸ் பற்றிலாம் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ரீயூஸ் பண்ணுற டைப்பர்ஸ், நம்ம அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர்ஸ் இல்லாமல் ரீயூஸ் பண்ணுற டைப்பர்ஸ், அது வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த டைப்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருத்திக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி. அவனுக்கு வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப அலர்ஜி மாதிரி வருது. ஸோ இந்த டைப்பர்ஸ் யூஸ் பண்ணால் அலர்ஜி வரதே இல்லை. பட் தாங்குகிற டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், ஒரு 5 hours அந்த மாதிரி தான் தாங்கும். உங்களுக்கு ஃபுல் நைட்லாம் தாங்காது. ஸோ நம்ம அடிக்கடி வந்து மாற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாஷிங் மிஷின் பற்றி ரிவ்யூ வந்து ஆல்ரெடி வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு சாயில் வச்சுருவா. ஸ்டீம் இல்லாமல் போட்டுமா? ஸ்டீம் இல்லாமல் போட்டால் எவ்வளோ நேரம்? 143. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வேலையை பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாத்திரம் தேய்க்கிறது, வீடு பெருக்கி துடைக்கிறதுலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி சமையல் வந்து என்னென்னா ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன், அதாவது நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டே வந்து ஃபிஷ்ஷு மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஊறிட்டுருக்கும், சாப்பிடும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஃபஸ்ட் நம்ம இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் வாங்க.
இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இவ்வளோதான் வந்து இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் போடணும், அது இன்னும் போடலை. அப்புறமா வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா நல்லா வந்து அந்த மீனோட வந்து அந்த மசாலா நல்லா ஒட்டுறதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா போதும், அது ஜஸ்ட் அது ஒட்டுறதுக்கு தான். பெரிய சங்கரா விட சின்ன சங்கரா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பெரிய சங்கராவும் கிடைக்கும், ஆனால் நாங்கள் வந்து சின்ன சங்கரா தான் வாங்கியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் அதை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கை பயங்கரமாக எரியும். அதனால் என்னோடய ஹஸ்பண்டை மிக்ஸ் பண்ண சொல்லிடுவேன். ஸோ அவர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் வந்து அவர் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக அப்படியே குக்கரில் தாளிச்சு விட்றதோ இல்லை கடாயில் தாளிச்சு விட்றதோ பண்ணாமல், ஏன்னா இப்போ நம்ம இது நாட்டுக்கோழின்றதால வேக வச்சு தான் போடணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே வேக வச்சு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். குழம்பு வைக்க போகிறது இல்லை. அது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ 100 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து சாதாரணமாக வேக வச்சு எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிருக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமே தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட போகிறோம். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு பாதி அளவு போட்டுக்கோங்க, ஏன்னா குழம்புக்கு திரும்ப வந்து மிளகாத்தூள் சேர்ப்போம். இப்போ ஜஸ்ட் இது வேக வைக்கிறது மட்டும்தான். அதனால நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதி அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. மீதி வந்து குழம்பு பண்ணும்போது போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஒரு 1 to 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அலெக்சா ப்ளே மாயாவி பெண்ணே சாங். ஆமாம், இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல. மாயாவி பெண்ணே by Haricharan, Sendri from Hungama Music. Sorry, I'm having trouble playing the music. சரி, ஓகே. இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு, மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை லவங்கம் கிராம்பு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு பாதி வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். பாதி வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட போகிறேன் நான். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறமும் கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், இல்லை தக்காளி போட்டதுக்கப்புறமும் வந்து போடலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். டேய் கிருத்திக், என்ன பண்ணுற நீ சமையல் ரூமில்? கிச்சனில் தான் வேலையே இருந்துச்சு எப்போ பார்த்தாலுமே. கிச்சனுக்கு வந்தால் ஜாலியாக ஏறான். டேய் என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு. சுஜித்தா வேணுமா? சுஜித் வேணுமா? அவனுக்கு பப்புவா ரெடியா ஆயிடுச்சு. பப்புவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டேவும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேக வச்சு நம்ம குழம்புல அதாவது சிக்கன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து தேவையான மசாலாலாம் வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் குழம்புக்கு வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து எந்த பிராண்டில் சிக்கன் மசாலா கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து ஒரு 3 to 4 விசிலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இது என்னதான் நாட்டுக்கோழியாக இருந்தாலுமே ஒரு 4 விசில்ஸில் வெந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ திரும்பியும் வேக விடுவோம் இல்லையா, இப்பயும் வந்து வெந்துடும். அந்த சிக்கனில் வேக வச்ச தண்ணியும் வந்து நீங்கள் அப்படியே குழம்புல வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை தான் வந்து சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் குழம்பும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா மேலே காய வச்சுருந்த துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டு இருந்தது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நல்லா காயிற அன்றைக்கே வந்து கடகடன்னு எல்லா துணியும் வந்து வாஷ் பண்ணி கார்பெட் பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப் போயிருந்தோம், டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக நான் டீ வச்சுட்டு நான் சேர் இழுத்துட்டு இப்படி உட்காரேன், டீ ஃபுல்லாக கீழே கொட்டிடுச்சு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.